சாந்தி மந்திரங்கள் எந்த ஒன்றையும் செய்யும்போது அதற்குரிய மனதில் இருக்கப் பெறுவது இன்றியமையாதது. எந்த காரியத்தையும் செய்கின்றோமோ அதற்குரிய மனநிலையை வரவழைத்து கொண்டு அதன் பிறகு அந்த செயலில் ஈடுபடுவது சிறப்பான பலனை அளிக்கும். நமது கோயில்களில் பல பிரகாரங்கள் அமைக்கப்பட்டிருப்பதன் காரணம் இதுவே. ஒவ்வொரு பிரகாரத்திலும் சுற்றி வரும்போது மற்ற எண்ணங்கள் எல்லாவற்றும் கடைசியாக கருவறையில் சென்று தெய்வங்களை தரிசிக்கும்போது நம்மால் முழு மனதுடன் தெய்வ சிந்தனையில் ஈடுபட முடியும். அதுபோல ரிஷிகள் அனுபூதி கருவூலங்களால் வேதங்களை படிக்க போகும் முன் நமது சிந்தனை அவற்றுடன் இணையும்படி இந்த சாந்தி மந்திரங்கள் உதவுகின்றது. பொதுவாக உபனிஷங்கள் சூக்தங்கள் போன்றவற்றை படிக்கும்போது ஆரம்பத்திலும் கடைசியிலும் இவை ஓதப்படுகின்றது. வேத மந்திரங்கள் அனைத்தும் இறுதியில் ஓம் சாந்தி 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 என்று நிறைவுற்றுவகையை காணலாம். சாந்தி என்றால் அமைதி. 3 விதமான துன்பங்களிலிருந்து நாம் அமைதி பெறுவதற்காக 3 முறை சொல்லப்படுகிறது. 3 வகை துன்பங்கள் இவையே: ஆத்யாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தைவிகம். ஆத்யாத்மிகம் நம்மால் நமக்கு வரும் துன்பம், உடல் நோய், மன பிரச்சனை போன்றவை. ஆதி பௌத்திகம் பிற உயிர்களால் நமக்கு வரும் துன்பம். ஆதி தைவிகம் இயற்கை சக்தியால் நமக்கு வரும் துன்பம், மழை, இடி, நீர், தீ போன்றவற்றை வரும். மூன்று சொல்வதன் மூலம் இந்த 3வகை துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக பிரார்த்திக்கின்றோம் என்று கூறுகிறது.